ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த தமிழ் புத்தாண்டுல துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? அதாவது ரிஷப லக்னம், கும்பம் ராசி, சதயம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பராபவ வருட தமிழ் புத்தாண்டு உதயமாகுது. மங்களகரமான நாளாகிய செவ்வாய்க்கிழமை உதயமாகக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பொதுவாகவே பரிவர்த்தன யோகத்தோடு 90 சுப முகூர்த்தங்களோடு ஜனனமாகியுள்ள இந்த தமிழ் புத்தாண்டு துலா ராசியை பொறுத்தளவுக்கு துன்பமே இல்லாத, துயரங்கள் இல்லாத, உயரங்கள் கிடைக்கக்கூடிய, சிரித்த முகத்தோடு சிகரங்களை சந்திக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும். ராசி அதிபதி சுக்கிர பகவான் தமிழ் புத்தாண்டை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியங்களுக்கு சொந்தக்காரராக அமையுது. அந்த வகையில் துலாம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் இந்த தமிழ் புத்தாண்டில் நீரசாதிபதியாகவும் சஸ்யாதிபதியாகவும் 2 விதமான ஆதிபத்தியத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறதுனால திரண்ட செல்வங்கள் சேரக்கூடிய, அதாவது திரண்ட சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும். ராசி அதிபதி சுக்கிர பகவான் ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல கலஸ்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, கல்யாண ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல இதே கலஸ்தரகாரகன் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால அந்த சுக்கிர பகவான் சரிசப்தமாக பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். திருமணம் உறுதியாகுது அப்படிங்கிறத விட மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகக்கூடிய, மனசுக்கு பிடித்த திருமணம் நடந்தேறக்கூடிய நல் வாய்ப்புகள் அதிகரிக்கும். காதல் சம்பந்தப்பட்ட லீலையில் உள்ளவர்களுக்கு கூட காதல் செய்த அந்த பெண்ணை அல்லது அந்த பையனை மனம் முடிக்கக்கூடிய பாக்கியங்களும் இந்த வருஷத்தில் அதிகமாகவே அமையும். உங்களுடைய காதல் ஒருதலை காதலாகவே இருந்தால் கூட அந்த ஒருதலை காதல் உண்மையான காதலாக இருந்தது அப்படின்னா பெற்றவங்க கிட்ட நன்மையான சம்மதம் கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமையப் போகுது. அதி உன்னத ஆடம்பரமாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் அதிகமாக வந்துட்டு இருக்கும். கடந்த காலங்களில் 2 குடும்பத்தாரும் ஒன்று சேர்ந்து 2 குடும்பங்களும் விருப்பப்பட்டு 2 பேருமே நல்ல நாள் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, திதி பார்த்து, நல்ல நேரம் பார்த்து தட்டு மாற்றிருப்பீங்க இல்லையா? சம்மதம் அப்படிங்கிற சந்தோஷத்தோடு தட்டு மாற்றிருப்போம். அந்த மாதிரி தட்டு மாற்றி பரிசம் போட்ட திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை, நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களில் பரிசம் போட்டு வருஷ கணக்காக தடை ஏற்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த தடைகள் அடியோடு விலகி தடை இல்லாத சந்தோஷமான தாத்பரியமான திருமண பிராப்தம் அமையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. அதே 7ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது மிக மிக சிறப்பு. அந்த 7ஆம் இடம் சப்தமஸ்தானமாக இருக்கிறது அதி உன்னத சிறப்பு. அந்த 7ஆம் இடத்துல சூரிய பகவான் லாபஸ்தான அதிபதியாக இருந்து உச்சம் பெற்றிருக்கிறதுனால அச்சமே இல்லாத லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய, அடுத்தடுத்து லாபங்களை சந்திக்கக்கூடிய, தொடர்ச்சியான லாபங்கள் அப்படிங்கிறத விட அடர்த்தியான லாபங்களும் அதற்கு மேலான உடல் ரீதியான க்ஷேமங்களும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும். அதற்கு தகுந்த மாதிரி ராசி அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறத விட ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் லட்சுமி யோகத்தோடு இருக்கிறதுனால திரும்பிய பக்கமெல்லாம் திருப்திகள் கிடைக்கக்கூடிய, விரும்பிய சொத்து சுகங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, அதே 6ஆம் இடத்துல மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால தன்னுடைய குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்குது அப்படிங்கிறத விட ஒரு சில சுபகாரியங்களுக்கு தலைமையேற்று நடத்தக்கூடிய பக்குவங்களும் அதிகரிக்கும். பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, அண்டை வீடு, அங்காளி பங்காளி சம்மந்தப்பட்ட வகையில் ஏதாவது வேண்டாத ஒரு சில அமைப்புகள் இருந்தது அப்படின்னாலோ, வேண்டாத ஒரு போட்டி பொறாமைகள் இருந்தது அப்படின்னாலோ அது தானாக விலகக்கூடிய சூழல்களை மேலாக கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமையப் போகுது. நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகக்கூடிய, பொதுவாகவே துலா ராசியை சேர்ந்த நிறைய பேர் நீதியோடு தான் வாழ்வீங்க அப்படிங்கிறது உண்மை. அந்த மாதிரி நீதியோடு வாழுகிற உங்களுக்கு ஏதாவது நீதிமன்ற தொல்லைகள் இருந்துன்னு வைங்களே, அந்த நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகக்கூடிய, சந்தோஷமான தீர்ப்புகளை சந்திக்கக்கூடிய சரளமான ஆண்டாக, சம்பாத்தியமான ஆண்டாக துலாம் ராசிக்கு தமிழ் புத்தாண்டு அமையும். சூப்பர் சார். தமிழ் புத்தாண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க சார். இவங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் சொல்வீங்க? பொதுவாகவே தமிழ் புத்தாண்டு சம்பந்தப்பட்ட தமிழ் புத்தாண்டு உதயாதி நாளிகை வினாளிகளில் கோச்சார கிரக நிலைகள் சந்தோஷமாக சரளமாக நல்லபடியாக இருக்கிறதுனால எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம். இருந்தாலும் ஒரே ஒரு கிரகம் மட்டும் உங்கள் ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 6ஆம் இடத்துல நீச்சம் பெற்றிருக்கிறாரு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானமாக இருந்தது அப்படின்னா நல்லது. பொதுவாகவே 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம் தான்.
மறைவு ஸ்தானங்களில் புதன் பகவான் இருந்தார் அப்படின்னா மறைந்த புதன் நிறைந்த பலன் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. ஆனால் மறைவு ஸ்தானங்களில் புதன் பகவான் இருக்கார் அப்படிங்கிறத விட அதில் நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால, அதாவது வெண்ணை திரண்டு வரும் பொழுது தாலி உடைஞ்ச மாதிரி சின்ன சின்ன தடங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய சூழல் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். பல்வேறு விதமான வகையில் பண வரவுகள் இருந்தால் கூட பாக்கியம் சம்மந்தப்பட்ட வகையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது சின்ன சின்ன தடங்கள் ஏற்படக்கூடிய அல்லது சின்ன சின்ன தோல்விகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால இந்த பாக்கியமான சூழல்கள் உங்களுக்கு தடையில்லாமல் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். பொதுவாகவே துலாம் ராசியை சேர்ந்தவங்க வெள்ளிக்கிழமை நாட்களில் ஏதாவது ஒரு அம்மன் கோயிலில் காலை நேரத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அல்லது இந்த மாதிரியான பெண் தெய்வத்து கோயிலில் வெளியில் கோயிலுக்கு வெளியில் வேல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான வேலில் எலுமிச்சங்கனி வச்சு வழிபாடு வச்சுக்கிறது மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. எப்படி இருந்தாலும் ஏற்றங்களை கொடுக்க வேண்டிய அமைப்பு இந்த புத்தாண்டுக்கு இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் அந்த ஏற்றம் ஏமாற்றம் இல்லாத ஏற்றமாக கிடைக்கணும் இல்லையா, அந்த வகையில் இந்த மாதிரியான கனிகளிலேயே ராஜகனியாக விளங்கக்கூடிய எலுமிச்சங்கனியை வேல் மீது வச்சு வழிபாடு அல்லது வேலுக்கடியில் வச்சு வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா விழி பிதுங்கி நிற்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு வழி கிடைக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு, அதாவது பராபவ வருட தமிழ் புத்தாண்டு அமையும். சூப்பர் சார். இந்த தமிழ் புத்தாண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அதிர்ஷ்ட எண்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. மேலும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது போன்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அதை பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.